இறை இயேசுவில் மிகவும் அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்கிறார். இயேசு தங்களை விட்டு பிரிய போவதாய் கூறியதை கேட்ட சீடர்கள் மிகுந்த கலக்கம் அடைந்திருந்தனர். அவர்கள் அனைவரும் இயேசுவே தஞ்சம் என இருந்தனர். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என நம்பினர். கலங்கிய சீடருக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிறார். கடவுளிடம் நம்பிக்கை வைத்தவர்களை அவர் கைவிட மாட்டார் என்பது யூதரின் இதயபூர்வமான நம்பிக்கை. நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். இயேசு திரும்பி வந்து சீடரை தம்மிடம் அழைத்து கொள்வார் என்பது இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது நிகழும். தோமா எழுப்பிய வினாவை வாய்ப்பாக வைத்து இயேசு ஒரு உயர்ந்த உண்மையை எடுத்துரைக்கிறார். நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்கிறார். இயேசுவே வழி. வழி என்னும் சொல் மறைநூலில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒன்று. இறைவனுடைய வழிதனில் நடக்க வேண்டும். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு கூறிய எல்லா வழிகளிலும் நடங்கள் என்பது மோசேயின் படிப்பினை. இறைவன் வழியை பின்பற்றுங்கள் என்று எசாயா மக்களுக்கு அறிவுரை கூறுகிறார். ஆண்டவரே, உம் வழியை எனக்கு கற்பித்தருளும். என் எதிரிகளை முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தும் என திருப்பாடல் ஆசிரியர் இறைவனிடம் இறைஞ்சுகிறார். இயேசுதான் வழி, அவர்தான் பாதை. அவர் வழியாகத்தான் நாம் தந்தையை அடைய முடியும். அவருடைய துன்பங்கள், இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்றம் இவைதான் மக்களை தந்தையிடம் இட்டு செல்கின்றன. இயேசுவே உண்மை. இறை உண்மையின்படி வாழ்வதே பேருடைமை. ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியே எனக்கு கற்பியும் என திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். இயேசு தந்தையின் திருவுளத்திற்கு முற்றிலும் உண்மை உள்ளவராய் இருந்தார். நாம் எவ்வாறு இருக்கிறோம்? கடவுளுக்கு உண்மை உள்ளவராய், பிரமாணிக்கமுள்ளவராய் வாழுகிறோமா? இயேசுவே வாழ்வு. ஒவ்வொரு மனிதரும் வாழ்வையே நாடுகிறார். வாழ்வுக்கு செல்லும் வழியை நீர் எனக்கு காட்டும் என்பது திருப்பாடல் ஆசிரியரின் ஏக்கம். மனிதர் ஏங்கி தவிக்கும் வாழ்வை கொடுப்பதற்காக இயேசு வந்தார். தன் வாழ்வை இழந்ததன் மூலம் அதை மக்களுக்கு கொடுத்தார். வாழ்வு கொடுக்கும் வள்ளல் இயேசு ஆவார். நாம் இயேசுவை வழியாக கொண்டு அவரை போன்று தந்தையின் திருவுளத்திற்கு முற்றிலும் கையளித்து வாழத் தொடங்கினால் அவர் நமக்கு கொடையாக வழங்கும் வாழ்வை பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோம். அவர் வழியில் தொடர்ந்து வாழ்வோம்.